என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம். சொல்லுங்க சொல்லுங்க நன்றி இயேசு ராஜா. ஆமென். இயேசு ஆமென். நன்றி என்று சொல்லுகிறேன் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. சொல்லுங்க அப்படி ஆடி ஆடி அப்படி சந்தோஷமா அப்படி ஹல்லேலூயா glory. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகுது. என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். சொல்லுங்க, என் வாய் ஆனந்த ஆனந்த களிப்புள்ள உதடுகள். களிப்புள்ள உதடுகள். ஆனந்தம்னா எப்படி இருக்கு முகம்? சொல்லுங்க, இது ஆனந்தம். எப்படி துதிக்குமா? ஆனந்த களிப்புள்ள உதடு. ஆனந்த களிப்புள்ள உதடு. பக்கத்துல பாருங்க, ஆனந்த களிப்பு இருக்கா? ஹல்லேலூயா. ஆமென். வெரி குட். சிரிக்கிறாங்களான்னு பாருங்க பக்கத்துல. ஆனந்த களிப்பு இருக்கா? இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். Thank you லா. அதுவும் அப்படி துதிக்கு, அப்படி உம்மை போற்றுவேன். அது நல்ல பிரியாணி சாப்பிட்டது போல ஆத்மா திருப்தி ஆகுதுன்றார். ஆமென். பக்தர் சொல்றார், ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதிப்பேன். ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை துதித்து துதித்து உங்க நாமத்தை சொல்லி, உங்க நாமத்தை சொல்லி கையெடுப்பே கை உயர்த்துவே. அது பிரியாணி சாப்பிட்டது போல இருக்குது. பிரியாணி சாப்பிட்டது போல இருக்குது. எந்த பிரியாணி உங்களுக்கு பிடிக்கும்? மட்டன் பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா? எதையா உனக்கு பிடிக்கும்? நீ பிரியாணியை சாப்பிடாத ஆளு. ஆமா, சாப்பிட்ற ஆள் சொல்லுங்கய்யா. மட்டன் பிரியாணியா? சிலருக்கு மட்டன், சிலருக்கு சிக்கன். வேற என்ன பிரியாணி இருக்கு? சிலருக்கு மாட்டு பிரியாணி. நல்ல கதை போங்க. தலப்பாக்கட்டு திண்டுக்கல் பிரியாணி. சரி, அது போல இருக்கான். இது ஆனந்த களிப்புள்ள ஆனந்த உதடுகளால் உம்மை போற்றுகிறேன். நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி glory ராஜா. ஆமென். நன்றி இயேசு ராஜா, அடைக்கலமே கேடகமே. நன்றி ராஜா. glory. அடைக்கலமே glory. அன்பே ஆறுதலே நன்றி ராஜா. சொல்லுங்க நன்றி. தேங்க்யூ அப்பா. glory. அவங்க சத்தம் வர்றாப்புல. சொல்லுங்க, யெகோவா ஈரே நன்றி ராஜா. யெகோவா என் குடும்பத்தை பார்த்து கொள்வி நன்றி. சொல்லுங்க, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை பார்த்து கொள்வி நன்றி. எதிர்கால படிப்பை பார்த்து கொள்வி நன்றி. உமக்கு நன்றி இயேசு ராஜா. ஆமென். நன்றி இயேசு. ஹல்லேலூயா.
இப்ப நீங்க பாடும்போது வெறும் பாட்டு பாடல. இந்த பாடல் என்ன செய்து உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு எதிரான அந்த எதிர் சக்தி, எதிரியை அடக்க, பகைவரை ஒடுக்குறோம், அவனுடைய கிரியை அடக்குறோம், கிரியை அழிக்கிறோம். அதற்கு தான் நம்மளோட வாயில துதி. ஆமென். அந்த விசுவாசத்தோட நீங்க பாடுனா உங்களுக்கு எதிராக இருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியை அடக்குறீங்க, ஒடுக்குறீங்க. சொல்லுங்க, அடக்குறோம், அடக்குறோம், ஒடுக்குறோம், ஒடுக்குறோம். அடங்கு, அடங்கு. பொல்லாத ஆவியே, பொல்லாத ஆவியே, நீ அடங்கு, நீ அடங்கு, நீ ஒடுங்கு, நீ ஒடுங்கு. சங்கீதம் 149 எழுதியிருக்கு, ஜாதிகளை, ஜனங்களை, ராஜாக்களை, மேன்மக்களை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிய பழிவாங்க, தண்டிக்க, சங்கிலியால் கட்ட, இருப்பு விலங்குகளால் கட்ட, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வாயிலே துதி, வாயிலே துதி, நாவிலே துதி, நாவிலே துதி, வாயிலே வசனம், வாயிலே வசனம். இப்ப நாவில துதி எழும்பும்போது என்ன நடக்குது? இந்த ராஜாக்கள், மேன்மக்கள், இந்த ஜாதி ஜனங்களை எல்லாம் ஆட்சி செய்கிற பொல்லாத ஆவிய சங்கிலியால கட்டுறீங்க, சங்கிலியால கட்டுறீங்க, சங்கிலியால கட்டுறோம், சங்கிலியால கட்டுறோம். துதிக்க துதிக்க, துதிக்க துதிக்க, சங்கிலி கட்டு சாத்தானுக்கு, சங்கிலி கட்டு சாத்தானுக்கு. தட்டுங்க, சங்கிலி கட்டு, சங்கிலி கட்டு, சங்கிலி கட்டு, சங்கிலி கட்டு. திமிர முடியாது, திமிர முடியாது. இருப்பு கட்டு, இருப்பு கட்டு. துதிக்க துதிக்க, துதிக்க துதிக்க, சங்கிலி கட்டு, சங்கிலி கட்டு, சங்கிலி கட்டு, சங்கிலி கட்டு, சங்கிலி கட்டு. இதுதான் நீங்க செய்றீங்க. நீங்க சும்மா நிக்கல. இந்த தேசத்தை பாழாக்குற பொல்லாத ஆவி பாருங்க, 4 விதம். இந்த தேசம், ஜனங்கள், ராஜாக்கள்னா எம்எல்ஏ, பிஎம், சிஎம், எம்எல்ஏ, எம்பிக்கள், மேன்மக்கள்னா இந்த பணக்கார கும்பல், காசுக்காக வாழ்ற கும்பல். அப்படிப்பட்ட கும்பல்களை எல்லாம் ஆட்சி படைக்கிற பொல்லாத ஆவிய சங்கிலியால கட்டுறோம், சங்கிலியால கட்டுறோம். அல்லேலூயா, ஆமென், ஆமென். 149ஆம் சங்கீதத்தை ஊழியர்கள் வாசித்து வாசித்து அறிக்கையிடுங்க. வாயில வசனம், நாவுல துதி. ஒரு பக்கம் வசனம் சொல்றோம், இன்னொரு பக்கம் நாவுல துதிக்கிறோம். நீங்க துதிக்கும் போது நம்முடைய தேசத்தை பாழாக்குற ஆவிகள் சங்கிலியால கட்டப்படுகின்றன. ஹalleluya. கைதட்டி தேங்க் பண்ணுங்க. நன்றி அப்பா, தேங்க் பண்ணுங்க. தேங்க் யூ அப்பா, தேங்க் பண்ணுங்க. ஜாதிகளை, ஜனங்களை, ராஜாக்களை, மேன்மக்களை அப்பா எல்லா ஆண்டவரே அவருடைய கிரியைகளை கட்டும்படியாக அப்பா வாயில துதி, அப்பா வாயில துதிய நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, துதிக்கிற அப்பா. வாயில வசனம் அப்பா, இயேசுவின் நாமத்துல சங்கிலி கட்டால கட்டுகிறோம் எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் அப்பா நீர் அதமாக்குகிறீர். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவன் மேல் செலுத்த அப்பா எங்க வாயில நீங்க வச்சிருக்கிற துதிக்காக நன்றி அப்பா, வசனங்களுக்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி. யெகோவா ராஃபா, நன்றி ராஜா. யெகோவா சுகம் தந்தீரே, நன்றி ராஜா. சுகம் தந்தீரே, நன்றி ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி. Thank you அப்பா இயேசு ராஜா. உமக்கு நன்றி. எபினேசர், எபினேசர், நன்றி ராஜா. Thank you அப்பா. இதுவரை உதவினீரே, நன்றி ராஜா. இதுவரை அப்பா நன்றி இயேசு. ஹalleluya, amen. Thank you Lord, amen, amen. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொருவரையும் தேங்க்யூலா, தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே,
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சொல்லுங்க, விழுகிற யாவரையும் தாங்குகிறே, மடங்கடிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறேன், தூக்கி விடுகிறேன், தூக்கி விடுகிறேன், தூக்கி விடுகிறேன். தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். சொல்லுங்க, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, சொல்லுங்க, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. சொல்லுங்க, தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. சொல்லுங்க, தகப்பனே ஆமென், உமக்குத்தான் ஆராதனை. சொல்லுங்க, தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டு வந்திருக்கியா, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. சொல்லுங்க, தடுக்கி விழுந்தோரை ஆமென், தாங்குகிறே, அல்லேலூயா. தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. ஆண்டவரே, உங்க வீட்டுல, உங்க சூழ்நிலையில, சமுதாயத்துல தாழ்த்தப்பட்டு இருக்கிற உங்களை தூக்கி விடவே இயேசு வந்திருக்கிறார். ஆமென். குழியில விழுந்தவனை தூக்கி விடவே வந்திருக்கிறார். சொல்லுங்க, தூக்கி விடுகிறவரேன்னு சொல்லுங்க. தூக்கி விடுகிறவரே, தாங்குபவரே, தாங்குபவரே, தூக்கி விடுபவரே, தூக்கி விடுபவரே. ஒருவேளை பாவத்தால தடுக்கி விழுந்துட்டியா, பாவம் செய்து விழுந்துட்டியா, எலும்புடா எலும்புடான்னு தூக்குறாரு, தூக்குறார், தூக்குறாரு, தூக்குறாரு. உன்னை தூக்கி விடுகிறார், உன்னை தூக்கி விடுகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த 145 சங்கீதத்தை வாசிச்சுட்டு இருக்கோம், 145 பாடிக்கிட்டு இருக்கோம். அதுல 15 வசனம் அருமையான வசனம். எல்லாருடைய கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் அவரை நோக்கி பாக்குறீங்க? ஆமென். சொல்லுங்க, எல்லாருடைய கண்களும், எல்லாருடைய கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன, உம்மை நோக்கி கொண்டிருக்கின்றன. ஏற்ற வேளையில, ஏற்ற வேளையில ஆகாரம் கொடுக்கிறே, ஆகாரம் கொடுக்கிறே, தேவையானதை கொடுக்கிறே, தேவையானதை கொடுக்கிறே. சொல்லுங்க, ஆகாரம் கொடுக்கிறவரே, ஆகாரம் கொடுக்கிறவரே. இந்த பஞ்ச காலத்துல, பஞ்ச காலத்துல எங்களுக்கு அந்த சரியான நேரத்துல, எங்களுக்கு சரியான நேரத்துல பட்டினியா இல்லாம, பட்டினியா இல்லாம ஆகாரம் கொடுக்கிறவரே, ஆகாரம் கொடுக்கிறவரே, ஆகாரம் கொடுக்கிறவரே, ஆகாரம் கொடுக்கிறவரே. 16 வசனம், நீர் உமது கையை திறந்து, நீங்க உங்க கையை திறந்து, கையை விரிச்சு, கையை விரிச்சு எங்கள் வாஞ்சையெல்லாம் திருப்தியாக்குகிறீரே, வாஞ்சையெல்லாம் திருப்தியாக்குகிறீரே. என்ன வாஞ்சையோட வந்திருக்கிறோமோ அதெல்லாம் திருப்தியாக்குகிறார், திருப்தியாக்குகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. உயிரினங்கள் எல்லாம் உம்மைத்தானே நோக்கி பார்க்கின்றன. ஏற்ற வேளையில் உணவளித்து ஏக்கமெல்லாம் நிறைவே. சொல்லுங்க, எங்க ஏக்கமெல்லாம் ஏற்ற வேளையில, ஏற்ற வேளை தேங்க்யூ அப்பா, உணவளித்து எங்க ஏக்கமெல்லாம், ஏக்கமெல்லாம் சொல்லுங்க, நிறைவேற்று. ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவி, ஏக்கமெல்லாம் நிறைவேற்று, ஊழியரின் ஏக்கமெல்லாம் நிறைவேற்றுவே. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. சொல்லுங்க, தகப்பனே ஆமென், glory. ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்கு,
தாழ்த்தப்பட்டோ தூக்குங்கப்பா, தூக்குங்க, தூக்குங்க. ஜீசஸ் விழுந்தோரை ஹalleluya. தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். 17 வசனத்தை வாசி. 145 சங்கீதத்தை. கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவர், தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. இந்த வசனத்தை பக்கம் 760 பக்கம். தம்முடைய கிரியைகளெல்லாம் கிருபை உள்ளவராக இருக்கிறீர். தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். நாமெல்லாம் அவருடைய கிரியை தானே. ஆமென். கை வைத்து காட்டு. நான் உம்முடைய கிரியை என் மேல கிருபையாயிருக்கிறீர். கிருபையாயிரும் தேவான் பாடுவோம் அந்த நாட்கள். கிருபையாயிரும் ஞாபகம் இருக்கா? கிருபையாயிருமப்பான்னு சொல்லுவாயிருமப்பா. வேதம் சொல்லுகிறது என் மேல அவர் கிருபையாயிருக்கிறார். என் மேல அவர் கிருபையாயிருக்கிறார். இரக்கமா இருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. 18 வசனம் தெரிந்த வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறார். சமீபம் என்றால் உள்ளேயே வந்துட்டீங்கப்பா, உள்ளவே வந்துட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கூப்பிடுகிற யாவருக்கும் எங்க வர்றாரு? உள்ளவே வர்றாரு. வந்துட்டார் ஏற்கனவே. நீ ஹalleluya. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் உள்ளத்தில் வருகிறார். உண்மையாக தேடுவோரின் இங்க வந்துறாரு. உள்ளத்துல வந்து விட்டார். சொல்லுங்க. உண்மையாக தேடுகிற என் உள்ளத்துல வந்து விட்டார். அடுத்து பாருங்க என்ன செய்கிறார். 19 வசனம். தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்கிறார். விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். சொல்லுங்க. உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவரே, உமக்கு நன்றி அப்பா. கூப்பிடுதலை கேட்கிறவரே, ரட்சிக்கிறீர். கூப்பிடுதலை கேட்டு ரட்சிக்கிறீர். எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறீர். எங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறீர். எங்கள் வாஞ்சையை திருப்தி ஆக்குகிறீர். ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுக்கிறீர். தூக்கி விடுகிறீர். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. 20 வசனம். தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார். பாதுகாக்கிறார். இந்த வெயில்ல உங்களை பாதுகாக்கிறார். வியாதி இல்லாம பாதுகாக்கிறார். ஹalleluya. இரவின் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்பட வேண்டியதில்லை. காரணம் அவர் பாதுகாக்கிறார். தூக்கி விடுகிறார். வாஞ்சையை திருப்தி ஆக்குகிறார். ஆகாரம் கொடுக்கிறார். விருப்பத்தின்படி செய்கிறார். விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நடப்பதாக. அப்படி ஜெபித்தமே நடப்பதாக. நாமத்தில் அப்பா இந்த வசனங்களின்படி அன்பு மக்களுக்கு அப்படியே நடப்பதாக அப்பா. கர்த்தர் அப்பா அன்பு கூறுகிற பிள்ளைகள் யாவரையும் காப்பாற்றுகிறீரே, ஆகாரம் கொடுக்கிறீரே, அரவணைக்கிறீரே. இந்த வசனத்தின்படியே அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே தந்தை அப்படி உட்கார்ந்து கொள்ளுங்க. உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர். ஆமென். நடக்குமா? விசுவாசிங்க. வசனத்தின்படி உங்க வாழ்க்கையில ஆமென். தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். அன்பு கூறும் எங்களை
அரவணைத்து அதிசயம் செய்கின்றீ. சொல்லுங்க. அன்பு Thank you, Lord. எங்களை Amen. அரவணைத்து Glory. அதிசயம் செய்கின்றீ. அதிசயம் செய்கின்றீ. அதிசயம் செய்கின்றே. பாதுகாக்கின்றீ. பாதுகாக்கின்றே. சங்கீதங்கள்ல ஒவ்வொரு நாளும் சங்கீதங்கள வாக்குத்தத்தங்களை வச்சு நீங்க சொல்ல சொல்ல அது நடக்கும். ஆமென். இதுதான் நமக்கு சாப்பாடு. எஸ். இதை வாயை திறந்து சொன்னீங்கன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அவர் சொல்றாரு, நான் உங்கள் அன்பு கூறுகிற யாவரையும் நான் பிரிசர்வ் பண்ணுவேன், காப்பாற்றுவேன். ஆமென். இப்போ நீங்களாம் அன்பு கூறுறவங்க தானே? ஆமென். அவரை லவ் பண்றவங்களாம் கை வைத்து காட்டு. ஆமென். எல்லாத்தோட லவ் பண்றீங்களா? ஆமென். உங்க மனைவியை விட, ஆமென். உங்க வீட்டுக்காரரை விட, ஆமென். நீங்க உங்களுக்கு இருக்க இந்த சொத்துலாம் இருக்கு அதை விட, ஆமென். கையை வைத்து காட்டுங்க. அப்பா பார்க்கட்டும். அப்பா, எங்களுக்கு இருக்கிற எல்லா சொத்தை விட, மனைவியை விட, கணவனை விட, ரூபா கேட்கட்டும். ஆமென். சரி. ரூபாவை விட, அரோமாவை விட, இது எப்படி? அப்பா உங்களை நாங்க நேசிக்கிறப்பா. ஆமென். ஆமென். மாமனார் சிரிக்கிறார். ஒன்றும் பயப்படாத, மகளை கைவிட்டான்னு பயப்பட. அதெல்லாம் கைவிட மாட்டான். நீ பாட்டுக்கு. மாமனார் முறைச்சு பார்க்குற என் மகள். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நாமெல்லாம் அவர் தான் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. ஜீசஸ். ஜீசஸ். நீங்க தான் ஃபர்ஸ்ட். நீங்க தான் ஃபர்ஸ்ட். நீங்க தான் எனக்கு பெஸ்ட். நீங்க தான் பெஸ்ட். மற்றதெல்லாம் ரெஸ்ட். மத்தது எல்லாம் ரெஸ்ட். உம்மைத்தான். 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 அப்படி ஒரு ஹல்லேலூயா. அந்த லவ் உங்களுக்கு உண்டாவதாக. அவர் மேல ஒரு லவ் வந்தாலே உலகம் உங்களை கவ்வாது. லவ் வந்தா, லவ் வந்தா, இந்த லவ் வந்தா, இந்த லவ் வந்தா, இந்த உலகம் எங்களை கவ்வாது, எங்களை கவ்வாது. நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, ஹல்லேலூயா, ஆராதனை. தடுக்கி விழுந்தோர் தாங்கு. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தடுக்கி விழுந்தோர் Glory. தாங்குகிறேன். ஆமென். தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை எடுத்து வச்சு இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் வாசிங்க. சங்கீதங்களை புரட்டும் போது அதில் வாக்குத்தத்தங்கள் வரும் இல்லை? அது என்ன செய்யணும்? நீங்க எனக்குத்தான் இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி அதை வாய் விட்டு சொல்லணும். எனக்குத்தான் இந்த வாக்குத்தத்தம் என்று சொல்லி நீ அறிக்கையிடு என்று சொல்லி அதை அறிக்கையிடு. அப்படியே நடக்குமா? அந்த அரச அலுவலகன், அரண்மனையில் இருக்கிற ஆபீசர், அவர் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனான். ஆமென். மகனுக்காக, செத்து கொண்டிருக்கிற மகனுக்காக ஜெபிக்க வர்றான். ஜீசஸ் வாங்க அப்படின்னு கூப்பிட வர்றான். ஜீசஸ் சொல்றாரு, போ, அவன் பிழைத்துக் கொள்ளுவான். இப்ப வேதம் சொல்லுது, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இப்ப நீங்கெல்லாம் இந்த பூமியில இயேசுவை பார்க்க முடியல. பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு காட்ட மாட்டேங்கிறாரு. நேற்று கூட சொன்னேன், காட்டாம வசனத்தை வச்சு காட்டிக்கிட்டு இருக்கிறார். ஆமென். கை தட்டி பார்க்கலாம். ஆமென். அவர் தன்னை காட்டவில்லை. சில பேர் காட்டுவார், காட்டினா பாக்கியவான்கள் தான். ஆனாலும் அவர் காட்டுகிற
இந்த கண்ணாடி, இதுதான் கண்ணாடி. கண்ணாடி, இந்த கண்ணாடி, இதான் கண்ணாடி. இந்த கண்ணாடி, இந்த கண்ணாடி முன்னாடி முன்னாடி நீங்க நீ நின்னா இயேசுவை பார்க்கலாம். இயேசுவை பார்க்கலாம். ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென், ஆமென். அதனால திறந்த முகமாய் நாம் எல்லாரும் கர்த்தரை கண்ணாடியில் காண்கிறது போல காண்கிறோம். அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே, அந்த ஆவியாய் இருக்கிற கர்த்தராலே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். ஆமென். இந்த கண்ணாடியில அவரை பார்க்க பார்க்க இயேசுவை பார்க்கறீங்க. ஆமென். அந்த இயேசுவை பார்க்க பார்க்க நீங்க அந்த ஆவியால மறுரூபமாகறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமென். அதனால தான் இந்த வாக்குத்தத்தங்களை நீங்க நம்பி துதித்தால் அது நடக்கும். நம்பி துதித்தால் அது நடக்கும். பாருங்க, அதே போல 12ஆம் சங்கீதத்துல ஒரு வாக்குத்தத்தம். அல்லேலூயா, வேதத்தின் மேல ஒரு ஏக்கம் உங்களுக்கு வருவதாக, வசனத்தின் மேல ஒரு பிடிப்பு வருவதாக. அந்த அதிகமா என் பிள்ளைகள் நேற்று கூட ஷேர் பண்ணோம். 12:5. அல்லேலூயா, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தம் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சின் நிமித்தமும் எஸ் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எளியவர்கள் விடும் பெருமூச்சு. எல்லாரும் சொல்லுங்க, எளியவர்கள் விடும் பெருமூச்சு. எப்படி பெருமூச்சு விடும்? விட்டு பாருங்க, விடுங்க பெருமூச்சை. இந்த பிரச்சனை எப்போதான் தீருமோ அப்படின்னு பெருமூச்சு விடுறீங்களா? இந்த பெருமூச்சை அவர் பார்க்கிறாராம் கையில். ஆமென் சொல்லுங்க. எளியவர்கள் விடும், ஏழைகள் விடும் பெருமூச்சு. ஆங்கிலத்தில் இருக்கு groaning. சொல்லுங்க, groaning. அது groan will take you to the throne. சிங்காசனம். ஆமென். சில பேர் இப்படி நம்புறீங்களா? என்னை பாருங்க, அப்படி கை நம்புகிறோம். பரிதாம பாக்குறீங்களே, இது என்னையா அதெல்லாம்? இந்த வசனத்தை நம்புகிறவன் பாக்கியவான். வசனத்தை நம்புகிறவன் பாக்கியவான். வசனம் சொல்லுது, எளியவர்கள் விடும் பெருமூச்சை அவர் பார்க்கிறார். அதன் நிமித்தம் இப்பொழுதே எழுந்து, சொல்லுங்க, இப்பொழுதே எழுந்து, இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு, அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு. எத்தனை பேர் உங்களுக்கு எதிராக சீர்றாங்களா? வீட்டுக்காரரே சீர்றான்னு சொல்றியா? என் வீட்டுக்காரரே சீர்றார். குடிச்சிட்டு வந்து சீர்னு பாம்பு மாதிரி சீர்றார். நான் நல்ல செய்தி உங்களுக்கு, சீறுகிறவர்களுக்கு எதிராக உங்களை காத்து சுகமாய் தங்க பண்ணுவார். ஆமென். கை தட்டுங்க. சீறுகிறவர்களுக்கு எதிராக, சீறுகிறவர்களுக்கு வசனம் சொல்லுது. வசனம் சொல்லுங்க. 12:5. 12:5. அஞ்சாம சொல்லு. 12:5. 12:5. 12:5. சீறுகிறவர்களுக்கு எதிராக, சீறுகிறவர்களுக்கு எதிராக அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன். சுகமாய் இருக்க பண்ணுவேன். யாரு சீறி வர்றாங்களா? சொல்லுங்க. வசனம் சொல்லுது, சுகமாய் காத்து சுகமாய் தங்க பண்ணுவேன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இப்பொழுதே எழுந்து, now I will arise. சொல்லுங்க, now இப்பொழுதே நான் எழுந்து வந்துட்டேன்றாரு. விசுவாசிக்க கை வைத்து காட்டுங்க. ஆமென். இப்பொழுதே நான் எழுந்து காத்து சுகமா இருக்க பண்ணுவேன். சீறுகிறவன் சீரட்டும். என் அப்பா என்னை காத்து சுகமா இருக்க பண்ணுவா. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறே, தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறே. நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 23 அந்த 5ஆம் வசனம் பூரா 5 வருது, அஞ்சாம இருக்க. 5 வருது, அஞ்சாம இருக்க. 12 5 சொன்னேன். ஆமென். இப்ப 23 5 காட்டு, அஞ்சாதன்னு காட்டு.
நீ அஞ்சாத, நீ அஞ்சாத. கர்த்தரை கொஞ்சு, கர்த்தரை கொஞ்சு, எல்லாம் மிஞ்சும், எல்லாம் மிஞ்சும். அல்லேலூயா, அல்லேலூயா. அஞ்சாத, அஞ்சாதே. சிரிக்கிறது தான் சொல்றேன், சிரிக்க கூடாதா? கையை தட்டி நான் ஜோக் அடிக்கிறேன், சீரியஸா பாக்குறீங்களே. எங்க கிட்டாரிஸ்டா பாருங்க, ஒரு போட்டோ விடுறா, கிட்டாரிஸ்ட் அப்படி லேசா திருப்பி விடுறா, என்ன சிரிப்பு பாருங்க. அல்ல, தேங்க்யூ கிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென், ஆமென். அருமையா வாசிக்கிறாங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தகப்பனே தந்தையே உமக்குத்தான் ஆராதனை. தகப்பனே தந்தையே, அல்லேலூயா, ஆராதனை. தடுக்கி விழுந்தோரை தேங்க்யூ அப்பா. நாமம் தாழ்த்தப்பட்டோரை சொல்லுங்க, நாமம் உயரணுமே, தமிழ்நாடெங்கும் பரவணுமே, உங்க நாமம் உயரணுமே, தேங்க்யூலா, தமிழ்நாடெங்கும் பரவணுமே. இந்த வசனத்தை கவனிச்சீங்களா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறேன். சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக. சத்துருக்களுக்கு முன்பாக. பந்தினா எதை குறிக்குதுன்னா ஜெயத்தை கொடுக்கிறேன். ஆமா, ஜெயத்தை கொடுக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்கிறேன், சந்தோஷத்தை கொடுக்கிறேன். பந்தி எதை குறிக்குதுன்னா நல்ல சந்தோஷமா இருக்கிறனால தான் என்ன செய்வோம்? விருந்து, ஆட்டடி, மாடுலாம் வேணா, ஆடு கோழி அடின்போம். இறந்து போன வீட்டு என்ன வீடு? லகுன்னா இறந்து போன வீடுக்கு என்ன சொல்லுவோம்? இளகு வீட்டில் போய் விருந்து கொண்டாடுவோம். கொண்டாட மாட்டோம். ஏதோ இருக்கிற கஞ்சியை சாப்பிட்டு சரா அழுதுட்டே ஓடிடுவோம். ஆனா எங்க போய் விருந்து கொண்டாடுவோம்? திருமணம், திருமணம், சந்தோஷ நிகழ்ச்சிகள், சந்தோஷ நிகழ்ச்சி, வெற்றி, வெற்றி. அப்போ வேதம் சொல்லுகிறது, சத்ரு பெருகிறானா அப்படின்னா சத்ரு பெருகும் போதுதான் அவனுக்கு பெரிய பந்தியே வச்சிருக்காரு. ஆமென், கைதட்டுங்க பார்க்கலாம். சத்ரு பெருகும் போதுதான் அவர் நமக்கு ஒரு பந்தியே வச்சிருக்கிறார். தம்பி சொன்னா வெளிப்பாடு, இந்த தேசத்துல அநேக சத்ருவின் கிரியை அதிகமாகுது, அப்படித்தானே தம்பி? ஆனா அதிகமாகிற சமயத்துல தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன். ஆமென், உனக்கு பந்தி உண்டாகும், பந்தி உண்டாகும், உனக்கு வெற்றி உண்டாகும், வெற்றி உண்டாகும், உனக்கு ஜெயம் உண்டாகும், உனக்கு ஜெயம் உண்டாகும். நீங்க எப்படி அறிக்கையிடணும்? சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு வெற்றியை கொடுக்கிறீர். சொல்லுங்க, சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு நீர் வெற்றியை கொடுக்கிறீர். இந்த வசனத்தை அப்படியே அறிக்கையிடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ, ஓஹோஹோ வெற்றி கொடி பிடித்திடுவோ, வீரநடை நடந்திடுவோ. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தேங்க்யூலா, ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி இடுமோ. அல்லேலூயா, வீரநடை நடந்து ஜீசஸ், ஜீசஸ். வெற்றி கொடி பிடி ராஜா, வீரநடை நடந்திடுவோ. ஆண்டவரே, எவ்வளவு பிரச்சனை கூடுனா அவ்வளவுக்கு தக்க பந்தி உண்டு. எஸ், ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரச்சனை கூடுதா, பிரச்சனை கூடுதா, அதன் மத்தியில் ஆண்டவர் உன் தலை நிமிர பண்ணுவா. நீங்க கவனிச்சுன்னா அதே பகுதி 27ஆம் சங்கீதத்துல இப்படி ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். ஆமென். 27:5, திருப்பி 5 தான் வருதா? 5 ஜாம இருக்கு, 5 வருது பாரு இன்னைக்கு. ஆமென். 27:5 அந்த வசனத்தை கொஞ்சு. ஆமென். என்ன அருமையான வசனம் பாரு. ஆமென். தீங்கு நாளில் சொல்லுங்க, தீங்கு நாளில் அப்படின்னா தீங்கு நிறைந்த இந்த உலகம். இந்த உலகம் எங்க பார்த்தாலும் தீங்கா இருக்கா? இருக்கு. தீங்கு நிறைந்த இந்த உலகம் எழுதிக்கங்க. தீங்கு நிறைந்த இந்த உலகத்துல, தீங்கு நிறைந்த இந்த உலகத்துல
நீ என்னை உம்முடைய கூடாரத்துல மறைத்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கூடாரத்துல மறைத்து, எல்லாரும் சொல்லுங்க. கூடாரத்துல மறைத்து என்னை உம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து முதல்ல மறைத்து அப்புறம் ஒளித்து காட்டுங்க. மறைத்து உம்முடைய மறைவிலே ஒளித்து கண்மலையின் மேல் என்னை உயர்த்துவே மறைத்து ஒளித்து உயர்த்துவேன் சொல்லுங்க. மறைத்து ஒளித்து உயர்த்துவே. கை தட்டி ஆமென் சொல்லுங்க. மறைத்து ஒளித்து உயர்த்துவே. இந்த பொல்லாத உலகம் என்னை தொட முடியாது. உம்முடைய மறைவில உன்னதமானவர் மறைவில உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறேன். வல்லவர் நிழல்ல இருக்கிறேன். மறைத்து ஒளித்து உயர்த்துவா. மறைத்து ஒளித்து உயர்த்துவா சொல்லுங்க. மறைத்து ஒளித்து உயர்த்துவா. மறைத்து ஒளித்து உயர்த்துவா. தகப்பனே தந்தையே உமக்குத்தா. இந்த வசனங்கள்லாம் மனப்பாடம் செய்து நான் அப்படி டிலே பண்றேன். மனப்பாடம் ஆகட்டும் இன்னைக்கு. தந்தையே அப்பா உமக்குத்தான் அப்படியே நடக்கட்டும் ஆராதனை. அடுத்து என்ன செய்கிறார்? அதனால இப்பொழுது என் தலை, எல்லாரும் சொல்லுங்க இப்பொழுது, எல்லாரும் தலையை நிமிர்ந்து சொல்லுங்க இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற காட்டுங்க. சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் அது என்ன பிரச்சனையா இருந்தாலும், அது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு மேலாக உயர்த்தப்படும். என் தலை உயர்த்தப்படும். எல்லா பிரச்சனையும் காலின் கீழே பிசாசின் கிரியைகள் காலால மிதிக்கிறேன். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக. அதுக்கு என்ன நல்ல தமிழ்ல? பிரச்சனை, வியாதி, அந்த கடன், குறைவு, எதிர் சக்திகள், பொறாமை சக்திகள். என் தலை உயர்த்தப்படும். உயர்த்தி சொல்லுங்க. உயர்த்தப்படும். அது நிமித்தம் ஆனந்தமா பாடுவேன். கம்பீரமா கீர்த்தனை பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஆமென். தலை நிமிர செய்பவ நீர். உயர்த்த தலை நிமிர செய்பவ நீர். இப்பொழுது என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் மத்தியில என் தலை நிமிர செய்பவ நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவ நீரே. தகப்பனே ஹல்லேலூயா. தந்தையே glory. நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே. thank you அப்பா. glory. தலை நிமிர அப்படி சொல்லுங்க. செய்பவர் நீரே. glory. கேடகம் நீரே. மகிமையும் நீரே. ஹல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர். அப்படியே குனிஞ்சு எழுமுக பார்க்கலாம். glory. இப்பொழுது சுற்றிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கு மேல தலையை உயர்த்துகிறேன். சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்கு. சொல்றது நடக்குமா? விடமாட்டே என் ஊழியர்களை. தகப்பனே thank you Lord. கேடகம் நீரே. பாடும்போதே அற்புதம். உடல்ல சுகம்,
விடுதலை, வீட்டுல அற்புதம், இயேசுவின் நாமத்துல கூறுகிறேன். வாஞ்சை திருப்தியாக்குவா, விருப்பங்களை நிறைவேற்றுவா. ரத்தல கரபா கத்தல கரபா கத்தல கரா ஓரமால கத்தல கரா ஜீவா நீமீர செய்பவ நீரே. ஹalleluya. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். ஒரு வருஷம் ஏசையான்னு சொல்லுவோமா? ஏசையா. கரங்களை உயர்த்தி அந்த நாமத்துல அற்புதம், இந்த நாமத்துல அற்புதம். ஏசையா. எல்லாரும் ஒரு மனப்படுத்த நாமத்தை உயர்த்துவோமா? ஏசையா. இந்த நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். Glory. ஏசையா, ஏசையா, நீ மீற செய்பவனி, தலை நீ மீற. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அப்படியே ஆகட்டும். இப்பொழுது சுற்றி நெருக்குகிற இந்த பிரச்சனைகள், தேங்க்யூ அப்பா. அடுத்த முறை வரும்போது என் பிள்ளைகள் சாட்சி சொல்லும்படி அற்புதம் நடக்கட்டும். அப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அடுத்த முறை சாட்சி சொல்லுவேன். இப்ப என்னை சுற்றி இருக்கிற அந்த பிரச்சனை இருக்காது. அப்படி விசுவாசிங்க பார்க்கலாம். இல்லாமல் செய்வாரா? சொல்லுங்க. மலையை அதான் மலை, பிரச்சனை தான் மலை. இந்த மலையை பார்த்து சொல்லுங்க. மலையை பார்த்து இவ்விடம் விட்டு, இவளை விட்டு நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. சொல்லுங்க போ, சொல்லுங்க போ, போ. மலையே, மலையே, பிரச்சனையே, பிரச்சனையே, நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ, தள்ளுண்டு போ. சமுத்திரத்தில் போய் விழுந்து, சமுத்திரத்துல போய் விழுந்து விடு என்று சொல்லி நான் சொன்னது நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசிக்கும் போது தான் சொன்னது நடக்கும். சொல்லுங்க நடக்கும். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறப்பா. சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. வேதம் சொல்லுகிறது, சந்தேகப்படாம விசுவாசித்தா அது சொன்னபடியே சொல்லுங்க. சந்தேகப்படாம விசுவாசித்தா சொன்னபடியே நடக்கும். இத சொன்னது யாரு? இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இத சொன்னது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நான் கப்சா விடுறேனா? இல்ல, வசனம் மார்க் 11 மார்க் 11:23 சொல்லியா? மார்க் 11:23 சொல்லுங்க. மார்க் 11:23 கர்த்தர் இயேசு சொல்லுகிறார். சொன்னபடியே நடக்கும் என்று. இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தா. நாம் சொன்னபடியே நடக்கும். நாம் சொன்னபடியே நடக்கும். Hallelujah. 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 Glory. Glory. அதோடு நிறுத்தல கர்த்தராகிய இயேசு. அடுத்து 24 சொல்லுகிறார் பாருங்க. 24 நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ எவைகளை கேட்கிறீங்க? கையை உயர்த்துங்க. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்கிறோம் அவைகளை பெற்றுக்கொள்கிறோம். ஒரு மொழிபெயர்ப்புல பெற்றுக்கொண்டோ அப்படி விசுவாசிங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. நான் கேட்கிற காரியம் என் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்கிறேன். சொல்லுங்க. என் ஜெபத்துக்கு பதில் பெற்றுக்கொள்கிறேன். வீட்டில் அதை காண்பேன். அந்த ஜெபத்துக்கு பதில காண போகிறேன். இந்த வாரமே நான் காண போகிறேன்.
இந்த மாதமே என் கடன் முடிய போகிறது, கடன் முடிய போகுது, வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் வரப்போகுது, வர வேண்டிய இடத்திலிருந்து பணம் வரப்போகுது, அற்புதம் நடக்க போகுது, எனக்கு அற்புதம் நடக்க போகுது. நான் நினைக்கிற அந்த சொந்த வீடை நான் கட்டி முடிக்க கிருபை செய்கிறார், நினைக்கிறேன் என் சொந்த வீட்டை நான் கட்டி முடிக்க கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ பெற்றுக்கொள்கிறோம், அவைகளை பெற்றுக்கொள்கிறோம். எத்தனை பேர் இந்த வசனத்தை நம்புறீங்களா? நம்புறப்பா. சொல்லுங்க, பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம் என்று ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். ஆமென், ஆமென். இது ஒரு பெரிய அற்புதம் ஒருத்தருக்கு நடந்தது. இந்த வசனத்தால ஒருவர் படுத்த படுக்கையா 12 13 வயது இருக்கும். அந்த வயதில் டெட் ஆகி இன்னும் சில மாதங்களில் மரித்து போக போகிறார். டாக்டர்ஸ் எல்லாம் அவ்வளோதான் முடியாதுன்னு சொல்லி ஃபாரினில் நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு அந்த வாலிப நாட்களில் ஒரு மனிதன் மரிக்க விரும்பவே மாட்டான். அதனால் அவன் வேதத்தை எடுத்து பொருட்கிட்டே இருந்தானா. அவனால் முடிந்ததை இந்த மார்க்கு சுவிசேஷம் பக்கம் பக்கமாக கண்ணீரோடு வாசிக்கும் போது இந்த வசனம் வந்த உடனே ஒரு வெளிச்சம், அந்த அந்த பைபிளில் வெளிச்சம். அப்படி வாசிக்கும் போது அனுபவம் இருக்கா? ஆமென். ஒரு வசனம் வரும்போது அப்படியே உங்களை இழுக்கும். அப்படி அனுபவம் இருக்கா? நீங்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கும் போதே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறந்துருச்சு. நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது அப்படியே ஆரம்பிக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசி. அந்த இன்னொரு மொழிபெயர்ப்பில் பெற்றுக்கொண்டேன் சொல்லி அந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் போது ஒரு சில மாதங்களுக்குள்ள அவன் எழுந்து நடந்து, ஆமென் சொல்லுங்க, எழுந்து நடந்து மிகப்பெரிய ஊழியக்காரராய் அமெரிக்காவில் அவர் ஊழியம் செய்தார். ஆமென். 15 வயதுல எழுந்தவர் 85 86 வயது வரை 1000 புத்தகங்களை எழுதி இந்த உலகத்தை கலக்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு நடக்குமா இந்த வசனம்? ஆமென். நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. தலை நிமிர செய்பவர் நீரே. ஏசையா, ஏசையா, ஏசையா.